திருப்பதி மாவட்டம் கூடூரில் பசுக்களை கடத்தும் சம்பவம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கீங்க. இந்த விவகாரம் தொடர்பாக யாரேனும் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்காங்களா ஜெயக்குமார்? அதாவது ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் உள்ள கூடூரில் கடந்த 20 நாட்களாக 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சுமார் 150 பசுமாடுகள் காணாமல் போயிருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கடந்த சில 2 தினங்களுக்கு முன்பு கூடூர் நகரில் உள்ள 2வது நகர காவல் நிலையத்தில் சுப்பாரெட்டி என்பவர் புகார் அளித்துள்ளார். அதில் கூடூரில் உள்ள சந்தையில் அருகே தனது பசுமாட்டை கட்டி வைத்திருந்ததாகவும், அதில் நள்ளிரவில் வந்த ஒரு கும்பல் ஒரு வேனில் பசுமாட்டை கடத்தி செல்வது தெரிய வந்திருப்பதாகவும், அதில் சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மாடுகள் அனைத்தும் வாகனங்கள் கடத்தி செல்லப்பட்டு கண்டெய்னர் மூலமாக கப்பல்களில் வெளிநாடுகளுக்கு கடத்தி செல்லப்படுகிறதா அல்லது இங்கே உள்ள ஒரு கசாப்பு கடைகளுக்கு அனுப்பப்படுகிறதா என்ற கோணத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்க திட்டமிட்டுள்ளனர். இதற்கிடையே அந்த மாட்டின் உரிமையாளர்கள் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் ப்ளூ கிராஸ் அமைப்புகளின் மூலமாக அவர்களின் உதவியுடன் திருப்பதி மாவட்ட எஸ்பியையும் சந்தித்து புகார் அளித்துள்ளனர். இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் யார் இந்த பசுமாடுகளை திருடும் கும்பல் என்பது குறித்து போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.